அவர் எம்எல்ஏ வராருனாக்கா அந்த ரோட்டை க்ளீன் பண்ணுவாங்க. எம்எல்ஏ போயிட்டாருனாக்கா அது ரோடு அதுக்கப்புறம் இந்த சைடு என்னான்னு கிட்ட பார்க்கறது கிடையாது. வர்றாங்க, ஓட்டு கேட்குறாங்க, படிப்படியாக ஏறி இறங்குறாங்க. ஜெயிச்ச உடனே ஆளே இருக்கிறது இல்லை. குடி தண்ணீர் சரியா இல்ல, இதெல்லாம் 10 வருஷமா அவங்களும் பெட்டிஷன் கொடுத்துன்னு தான் இருக்கிறாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. பிள்ளைங்க எல்லாம் பொத்துன்னு ஊந்து வாரிக்கின்னு ரொம்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க என்ன ஏதுன்னு கூட பாக்குறதுக்கு ஆள் கிடையாது. நாங்களா தான் எங்களை பாத்துக்கிறோம். இது வரைக்கும் இழுத்துட்டு வந்து போட்டாங்களா அதோட சரி. வீட்டுக்குள்ளேயே அம்மாங்கொசு பூச்சி புட்டுலாம் வருது, எவ்வளவு பாம்பு என்னென்னமோ வருது. நாங்க வந்து ரங்கப்பள்ளி வீதியில இருந்தோம். அங்க இருந்து எங்களுக்கு வந்து இங்க 4 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் இந்த ரோடே சரி கிடையாது. ரோடு எல்லாம் போதுங்க, பிள்ளைங்க போதுங்க, ஸ்கூலுக்கு போகுதுங்க, எல்லாம் அங்கே ஊந்துடுதுங்க. இப்போ இந்த ரோடு மழை பெஞ்சுன்னு வச்சுக்க ஒரே குழன்னு இருக்கும், கல்லும் மேடமாக இருக்கும். ஆனால் எந்த பக்கமும் இந்த பக்கம் போகவும் முடியாது வரவும் முடியாது. பசங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அதேமாரி எல்லாம் வேலைக்கு போகிற பிள்ளைங்களும் இருக்குது. வேலைக்கு போனாக்கா பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு போனாக்கா அதுங்க வந்து போயிட்டு திரும்பி வர்றதே நல்லா கிடையாது. ஏன்னா ரோடு அது மாரி இருக்குது.